ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்வா ஹரிணி சேனல். இன்றைக்கி முடவாட்டுக்கால் கிழங்கு வச்சுட்டு நல்ல ஒரு சூப் செய்ய போகிறோம். சூப் ரெசிபி இது கொடைக்கானலில் விளைஞ்ச நல்ல ஒரு செழுமையான கிழங்கு. இது நான் பொள்ளாச்சியில் குக் பண்ணியிருக்க வீடியோ. இது ஒரு பழைய வீடியோ. சின்ஸ் நான் நேற்று நல்லா அரைச்சி விட்ட முடவாட்டுக்கால் சூப் செஞ்சதுனால இது அரைச்சி விடாத நறுக்கி போட்ட சூப் போட்டிருக்கேன். வாங்க இது குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டு நீங்கள் நார்மலாக சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு பிரியாணி லீஃப் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் தக்காளி நறுக்கி விட்டுக்கோங்க. அண்ட் முடவாட்டுக்கால் கிழங்கு இது பிஞ்சாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். தேவைன்னா கொஞ்சோண்டு தனியாத்தூள் அண்ட் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 தக்காளி அப்படி ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு டைல்யூட் பண்ணிக்கணும். தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். அவ்வளோதான். சூப் ரொம்ப கால் வலி, மூட்டு வலி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். நான் கொஞ்சம் பெப்பரும் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நான் சர்வ் பண்ணுறேன். அண்ட் கொத்தமல்லி தழை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தனியாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் திக்னிங்காக. அவ்வளோதாங்க, முடவாட்டுக்கால் சூப் ரெடி. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இது குயிக் அண்ட் ஷார்ட்டாக ஈஸியாக செய்கிற மெத்தடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கிழங்கு குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட முடியல அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கேன்னா, திருப்பியும் அதை கிரைண்ட் பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் குடிக்கிறதுக்கு திக்காக இருக்கும். ஏன்னா சக்கையாக எல்லாம் குழந்தைங்க சாப்பிடாதுன்னு நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கேன். கிரைண்ட் பண்ணாமல் ஒரு வருஷம் தான் தனியாக பெரியவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப்.